இந்த கட்டையை கொண்டு அதை கீழே போட்டு வச்சுக்கிடுவோம், தேவைப்படும். அடுத்தது மக்களே, நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்ட் 6 வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவுக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 7 வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, நம்ம கீழே போய் அந்த ஃப்ரீஸ் ட்ராப் இருக்கும், அந்த ட்ராப்பை எடுத்துகிட்டு வருவோம். மேலே எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் பறக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு நம்ம அட்ராசிட்டியாக காட்டணும், அவ்வளோதான். நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் மோடு தான் போட்டிருக்கேன், அதுக்குன்னு கேவலமாக நினைக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து அல்ட்ரா எல்லாமே போடுவோம், எல்லா மோடுமே போட்டு விளாடுவோம். இப்போ வந்து சும்மா அப்படி போட்டிருக்கீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. அதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏறின உடனே எல்லாமே கிராணி கூட ஆட்டம் தான், அதுக்கப்புறம் டிஸ்கோ டான்ஸ் தான். இதை கீழே போட்டு வச்சுக்கிட தான் தேவைப்படும். அடுத்தது கீழே ஷார்ட் கன் கிடக்கு, அதையும் எடுக்கணும். சரியாக இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி எல்லாத்தையும் அப்படி ஒரு பேகுக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ஒவ்வொன்றா தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கு. நம்ம இப்படி ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே கிராணி வந்து குண்டி ஷாட் தந்துட்டு போயிட்டே இருக்கும். என்ன ஷார்ட் கன் தொங்கி போச்சு. டாமி எலும்புடா, புல்லட் இல்லாத உடனே ஒரு மாதிரி தொங்கி போயிடகு. சரி, நீ புல்லட்டையும் எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான் ஷார்ட் கன்னில். ஏன்னா ஷார்ட் கன்னில் புல்லட் இருந்தால் தான் ஒரு தோரணையாக இருக்கும், நமக்கும் ஒரு கம்பீரமாக இருக்கும். எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். அடுத்தது நீ என்னலே என்னையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஏழே நல்ல வேலை, இங்கே கிராணி இல்லை. கிராணி இருந்திருந்தா என்னையும் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கிட்ட மாட்ட வச்சுருப்பீங்களால, நல்லா வருவீங்களே. கிராணியை ஃப்ரீஸ் பண்ணதுக்காண்டி போடக்கூடியதை நீங்கள் என்னையே ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னு. நல்ல வேலை நம்ம கிராணி இருக்கிற மேட்ச் போட்டிருந்தா அது குண்டி ஷாட் தந்துட்டு வெறியும். சரி, நம்ம அந்த ஸ்பைடர் உள்ள இடத்துக்கு போகிறதுக்கான கீ ஓப்பன் பண்ணோண்டு வர ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நீ ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் அந்த ரஸ்டி பேட்லாக்கி, உட்டன் ஸ்டிக் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு உள்ளே இறங்க வேண்டியதான். நீ இதை மெல்ல போடும். இதுவரை கட்டை பெருசாக இருக்குது, உள்ளே வரும். என்னல நான் உள்ளே விழுந்துட்டேன். ஐயே, மெல்ல எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு மெல்ல போகலான்னு பார்த்தா நானும் உள்ளே விழுந்துட்டேனே. சல்லு தானோ. மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 8 வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள்.